10th Standard Max Chapter 2 Numbers and Sequences எண்களும் தொடர் வரிசைகளும் Exercise 2.1 Fourth Sum. When the positive integer a, and b, c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. வினா எண் 4. a, b மற்றும் c என்ற மிகை முழுக்களை 13 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10 எனில் a plus b plus c ஆனது 13 ஆல் வகுப்படும் என நிரூபி. Let us see what is given in the sum. a, b, c are the three positive integer. a is divided by 13. It leaves a remainder 9. b is divided by 13. It leaves a remainder 7. c is divided by 13. It leaves a remainder 10. Show that a, b, c is divisible by 13. a, b, c இது மூணு மிகை முழுக்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவை வந்து 13ஆல் வகுக்கும் பொழுது அது 9 அப்படிங்கிறத மீதியாக தருது. பியை 13ஆல் வகுக்கும் பொழுது 7, சியை 13ஆல் வகுக்கும் பொழுது 10 மீதியாக கிடைக்குது. அப்படின்னா a plus b plus c ஆனது 13ஆல் வகுப்படும் என நிரூபி. இதைத்தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். Using the Euclid's division lemma, let us write a equal to 13q plus what is remainder 9. So இப்போ a அப்படிங்கிற இந்த மிகை முழுவை 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கிற மீதி 9 அப்படிங்கிறத நம்ம யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம எழுதியிருக்கோம். a is the dividend, 13 is the divisor and 9 is the remainder. ஸோ இதை வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் b? பியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13ஆல் 13ஆல் வகுக்கும் பொழுது இட் லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 7. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, b லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 7. b 7ங்கிற மீதியை தருது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் c ஈக்குவல் டு 13q, ரிமைண்டர் இஸ் 10. ஸோ சிக்கு வந்து ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10. ஸோ சிக்கு வந்து 10 அப்படிங்கிறதா மீதி, அதை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் we are going to find a plus b plus c. a plus b plus c அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். a plus b plus c equal to a, what is a? 13q plus 9. நெக்ஸ்ட் b நம்ம எழுதிக்கலாம் 13q plus 7, 13q plus 7. நெக்ஸ்ட் c நம்ம எழுதிக்கலாம் 13q plus 10 equal to, ஸோ இங்கே 13q 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 13qன்னு நம்ம 3 டைம்ஸ் இருக்கிறதுனால இது மூணுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கிறது 39q, 39q நமக்கு கிடைக்கும். 13 13 26, 26 13 39. ஸோ 13 13 26, 26 plus 13 39q அப்படி நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ்டண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாறிலி நம்ம கூட்டணும் அப்படின்னா 9 + 7 16, 16 + 10 26, 9 + 7 16, 16 + 10 26. We get 26. Here 39 and 26 are multiples of 13. இங்கே 39 26 அப்படிங்கிறது 13ஓட மடங்கா இருக்கிறதுனால நம்ம ஒரு 13 அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். Here 13 into 3 39. So we write 3q. இங்கே வந்து 13 into 3, 13 பெருக்கல் 3 தான் 39. ஸோ 13 வெளியில் எடுத்துட்டதுனால மிச்சம் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3q இருக்கும். ப்ளஸ் 13 பெருக்கல் 2 தான் 26. ஸோ 13 வெளியில் எடுத்துட்டதுனால மிச்சம் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஸோ 13 into 2 26. இப்போ 13 வந்து நம்ம அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 into 3q plus 2. ஸோ இது வந்து 13ஓட மடங்கா இருக்கிறதுனால இது 13ஆல் வகுப்படும். ஸோ it is multiples of 13, so it is divided by 13.
a plus b plus c is divisible by 13. a plus b plus c 13 ஆல் வகுபடும்.